ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க நம்ம தலைப்புக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு பாத்தீங்கன்னா 35வது தலைப்பு தான். தலைப்பு துர்வாசரோட வருகையும் கோபத்தையும் சாபத்தையும் தவிர்க்கிறாங்க. அதை பத்தி பார்க்கலாம். துர்வாச முனிவர் அஸ்தினாபுரத்திற்கு வந்துட்டாரு. ஏற்கனவே மிக கோபக்காரர்னு சொல்லி பெயர் எடுத்தவர் துர்வாசரு. மிகவும் சிறிய விஷயத்திற்கு கூட அவர் ஆவேசம் அடைந்து மக்களை சபித்து விடுவார். ஆனா மகாபாரதத்துல மட்டுமின்றி ராமாயணத்திலும் அவரது சாபங்கள் நிறைந்திருக்கிறது. அவர் எங்கே சென்றாலும் அவர் மனம் குளிர்ந்து விட்டால் குளிர்வித்தவர்களுக்கு வரம் வழங்குபவராகவும் இருக்கிறார். துஷ்யந்தனை எதிர்பார்த்து காத்திருந்து தன் வருகையை கவனிக்காமல் விட்ட சகுந்தலையை சபித்தவர்தான் இவர்தான். குந்திக்கு அவள் விருப்பப்படி யார் மூலமாக வேண்டுமானாலும் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளலாம் எனும் வரமளித்து மந்திரத்தை உபதேசித்ததும் இவர்தான். துர்வாசர் எங்கே சென்றாலும் அவருக்கு கோபம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கத்தி மேல் நடக்கும் கவனத்துடன் அனைவரும் அவரை அணுகினார்கள். துர்வாசர் அஸ்தினாபுரம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதுமே நகரின் வெளிவாயிலுக்கே சென்று அவரை வரவேற்றான் துரியோதனன். இது அவனிடம் இல்லாத ஒரு வழக்கம். துர்வாசரை பார்த்ததுமே அவரது காலில் விழுந்து வணங்கி வரவேற்று அரண்மனைக்கு அழைத்து வந்து எல்லா விதமான சௌகரியங்களையும் ஏற்படுத்தி தந்து அவர் மகிழ்ச்சி அடையும்படி நடந்து கொண்டானாம். அதற்குள்ளாக திரௌபதி சூரிய தேவனை வேண்டி அட்சய பாத்திரம் பெற்றிருக்கிறாள் என்ற செய்தி துரியோதனனையும் சேர்ந்திருந்தது. காட்டுக்குள் வாழ்ந்து வந்த பாண்டவர்களை சந்திக்க மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அட்சய பாத்திரம் இருந்ததால் தங்களை பார்க்க வரும் அனைவருக்கும் காட்டுக்குள் இருந்தாலும் நன்றாக உணவளித்துக் கொண்டிருந்தாளாம் திரௌபதி. பாண்டவர்கள் நன்றாக உணவு உண்ணுகிறார்கள் என்பதுடன் வரும் விருந்தினர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் என்ற செய்தி துரியோதனின் கோபத்தை கிளறி விட்டிருந்தது. வனவாச வாழ்க்கையில் இப்படி நடப்பதை அவனால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. காட்டுக்குள் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு சிரமமின்றி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இதை மாற்றிவிட நினைக்கிறான் துரியோதனன். தன்னோடு சில நாட்கள் தங்கி இருந்த பிறகு துர்வாசரிடம் இப்படி பேசுகிறான் துரியோதனன். என் சகோதரர்கள் பாண்டுவின் புதல்வர்கள் சில எதிர்பாராத சூழ்நிலைகளால் காட்டுக்குள் வாழ நேர்ந்து விட்டது. நீங்கள் எனக்கு ஆசி வழங்கியுள்ளதைப் போலவே அவர்களுக்கும் உங்களது ஆசி கிடைக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் அங்கே சென்று எனது சகோதரர்களின் வாழ்த்துங்களேன் என்று கேட்கின்றானாம். துர்வாசருக்கும் அவரோடு செல்பவர்களுக்கும் அங்கே தேவையான ஏற்பாடுகள் செய்து தரும்படி எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து துரியோதனன் தருகிறானாம். அவர் பாண்டவர்களின் இருப்பிடத்தை சேரும் வரை வழித்துணையாக தனது ஆட்களையும் காட்டுக்குள் அனுப்பி வைத்தான். ஆனால் உண்மையில் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் துர்வாசரும் அவரோடு சேர்ந்து சில 100 சிஷ்யர்களும் வருவார்கள் என்ற தகவல் தெரிவிக்கப்படவில்லையாம். துரியோதனின் நோக்கமே திரௌபதி உணவு அருந்திய பிறகு துர்வாசர் தன் குழுவினருடன் அவர்களுடன் இருப்பிடத்தை சேர வேண்டும். அந்நேரத்தில் விருந்தினர்களின் பசியாற்ற பாண்டவர்களிடம் எதுவுமே இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரே எண்ணமாம். துர்வாசர் கோபப்பட்டு விட்டால் அது திரௌபதிக்கும் அவளது கணவர்களுக்கும் 5 நிச்சயமாக பேரிடரை கொண்டு வந்து சேர்க்கும் என்று எதிர்பார்த்திருந்தான் துரியோதனன். துர்வாசரும் அவரது குழுவினரும் பாண்டவர்களின் இருப்பிடத்தை அடைந்த போது மதியத்தை கடந்திருந்தது. ஹஸ்தினாபுரத்தில் இருந்து நடைப்பயணமாக வந்ததில் நல்ல பசியோடும் இருந்தார்களாம். நன்றாக அறியப்பட்ட முனிவர் என்பதால் ஒரு குறிப்பிட்ட அளவு விருந்தோம்பல்களை துர்வாசர் இயல்பாக எதிர்பார்த்தாராம். அவரை வரவேற்ற பாண்டவர்கள் தயவு செய்து உங்களது வழக்கமான சம்பிரதாய குளியலை ஆற்றிற்கு சென்று முடித்து கொண்டு உணவருந்த வாருங்கள் என்று வேண்டினார். பாண்டவர்களும் திரௌபதியும் ஏற்கனவே உணவருந்தி விட்டாள் என்பது தெரியாது பாண்டவர்களுக்கு. அப்படியானால் அட்சய பாத்திரத்தில் இருந்து மீண்டும் நாளைதானே உணவு வரும். துர்வாசரும் அவரது குழுவினரும் ஆற்றுக்கு குளிக்கச் சென்றார்கள். அதன் பிறகு
அவர்களது வருகையை பற்றி அறிந்த திரௌபதி மிகவும் வருத்தம் அடைந்தாளாம். யாரிடமாவது ஏதாவது கேட்கலாம் என்றால் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஆள் அரவமே இல்லாத வனம் அது. சரி, தன் கணவர்களிடமே முறையிடலாம் என்று, அதிலும் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அதிகபட்சமாக அவர்களால் வேட்டையாடத்தான் செல்ல முடியும். ஆனால் துர்வாசர் அதை ஏற்க மாட்டாராம். அவர்கள் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் துர்வாசரிடமிருந்து சாபம் வேறு வந்தால் அது தங்களுக்கு பேரழிவாகிவிடும் என்பதை அறிந்திருந்தாளாம் திரௌபதி. ஏற்கனவே மேற்கொண்டு வரும் 13 ஆண்டு வன அஞ்ஞான வாசமே போதும் போதும் எனும் அளவுக்கு இருந்தது அவர்களுக்கு. கோபத்தில் துர்வாசர் இன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு கூட சாபம் கொடுத்து விடக்கூடும். எனவே திரௌபதி, கிருஷ்ணா, நீ மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும், ஏதாவது செய்யப்பா. நாங்கள் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் இந்த முனிவரின் சாபத்திற்கும் ஆளாக நான் விரும்பவில்லை என கிருஷ்ணரை வேண்டி அழைத்தாள். ஏற்கனவே திரௌபதியிடம் நீ வேண்டும் போதெல்லாம் வருவேன் என்று வாக்களித்திருந்தாராம் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தோன்றியதும் துர்வாசர் தனது சீடர்களுடன் இங்கு வந்திருக்கிறார். அவர் பசியோடு இருக்கிறார். தமது குளியலை முடித்துக் கொண்டு எந்த நிமிடமும் அவர் வரக்கூடும். என்னிடம் அவருக்கு வழங்க எதுவும் இல்லை என்று தனது இக்கட்டை பற்றி சொன்னாலாம் திரௌபதி. துர்வாசர் மட்டுமா? நானும் நல்ல பசியில் தான் இருக்கிறேன், உண்பதற்கு எதுவுமே இல்லையா என்று கேட்டாராம் கிருஷ்ணர். திரௌபதி இல்லை என கூறவே கிருஷ்ணர், எங்கே அந்த பாத்திரத்தை என்னிடம் காட்டு என்றாராம். துர்வாசர் வந்திருக்கிறார் என்ற செய்தி வந்து சேரும் போது அப்போதுதான் உணவை உண்டு முடித்திருந்த திரௌபதி இன்னும் பாத்திரத்தை கூட கழுவி வைத்திருக்கவில்லையாம். அந்த பாத்திரத்தில் ஒரே ஒரு சிறு காய்கறி துண்டு மட்டும் ஒட்டி கொண்டிருந்தது. அதை எடுத்து தன் வாயில் போட்டு கொண்டார் கிருஷ்ணன். என்ன செய்கிறாய் கிருஷ்ணா? நாங்கள் உண்ட பின் எஞ்சிய உணவையா நீ உண்பது? கிட்டத்தட்ட கூவினாலாம் திரௌபதி. கண்களை மூடிய கிருஷ்ணர், ஆஹா, இப்போது எனக்கு வயிறு முழுமையாக நிறைந்தது என்றாராம். தன்னை கிருஷ்ணர் கிண்டல் செய்வதாக எண்ணினாள் திரௌபதி. எஞ்சியிருந்த சிறு துண்டை உண்டது மட்டுமில்லாமல் வயிறும் நிறைந்து விட்டதாமே. என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? விருந்தினர்கள் காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவளிக்க எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே பெரும் சங்கடத்தில் இருக்கிறேன், நீ வேறு இப்போது இப்படி விளையாடுகிறாயே என்று கேட்கிறாளாம். அப்படியல்ல பாஞ்சாலி, உண்மையாகவே என் வயிறு நிறைந்து விட்டது என்கிறாராம் கிருஷ்ணர். தன் திருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு ஏப்பமும் இட்டாராம். அங்கே நதிக்கரையில் துர்வாசரும் அவரோடு வந்திருந்தவர்களும் தங்கள் குளியலை முடித்திருந்தார்கள். அடுத்து உணவு அருந்த வேண்டியதாம். திடீரென்று அனைவருக்கும் வயிறு அளவுக்கு அதிகமாகவே நிறைந்து விட்டதாம் என்ற ஒரு உணர்வு போல் ஏற்பட்டது. அவர்கள், எங்களால் உணவருந்த முடியாது, எங்களுக்கு உணவு வேண்டாம் என்றார்கள். எங்கள் விருந்தோம்பலை நீங்கள் மறுக்கலாகாது, தயவு செய்து வாருங்கள் என்று என்ன நடக்கிறது என்றே தெரியாத பாண்டவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். இப்போது இது ஒரு பிரச்சனையாகிவிட்டது. உங்களை யாராவது உணவருந்த அழைத்தால் நீங்கள் முடியாது என்று மறுக்க முடியாது. எனவே அவர்கள், சரி, வருகிறோம், நீங்கள் முன்னே செல்லுங்கள், நாங்கள் பின்தொடர்கிறோம் என்றார்கள். தங்கள் இருப்பிடம் திரும்பிய பாண்டவர்கள் அங்கே கிருஷ்ணரை கண்டதும், நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்றார்களாம். திரௌபதி மதிய உணவுக்காக அழைத்தார், எனவே தான் வந்தேன் என்றாராம் கிருஷ்ணர். நல்லது நல்லது, துர்வாசரும் அவரது சிஷியர்களும் வந்திருக்கிறார்கள், அவர்களும் உணவருந்த வருகிறார்கள் என்றார்களாம் பாண்டவர்கள். அவர்களையும் அழைத்து வாருங்கள், நான் காத்திருக்கிறேன் என்கிறாராம் கிருஷ்ணர். தன் வழக்கமான மந்தகாச புன்னகையுடன் துர்வாசரையும் உடன் வந்தவர்களையும் அழைத்து வரச் சென்றான் நகுலன். ஆனால் அங்கே ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு ஓட்டம் எடுத்திருந்தார்களாம். ஏனென்றால் அவர்கள் வயிறு ஏற்கனவே முழுமையாக நிறைந்திருந்த நிலையில் அங்கே வந்த பிறகு சாப்பிட முடியாது என்று சொல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு இடங்களில் சூழ்நிலை நிஜமாகவே தடம் மாறுகிறது என்ற நிலை ஏற்படும் போதெல்லாம் அதிசயத்திற்கு சற்றும் குறையாமல் ஏதோ ஒரு வகையில் பாண்டவர்களுக்கும் உதவி கிடைக்கிறது. நடப்பது நடக்கட்டும் என கிருஷ்ணர் விட்டு விட்டாராம் என்பது போல இருந்திருக்கிறார். நிலைமை கட்டுப்பாட்டை மீறி போக போகிறது எனும் நிலைமை ஏற்படும் போதெல்லாம் தேவையானது எப்போதும் செய்யப்பட்டிருந்தது.
மக்கள் ஏன் இவ்வளவு தூரம் விடுகிறார்கள்? நீ முன்னதாகவே எதுவும் செய்திருக்க முடியாதா? இந்த சூழ்நிலை ஏற்படாமல் நீ தவிர்த்திருக்கலாமே. துர்வாசர் வழி தவறுவது போலவே அல்லது வேறு ஏதோ ஒன்றோ கூட நடந்திருக்கலாமே என்று பல தீர்ப்புகளை வாசித்தார்கள். ஆனால் அது அப்படி வேலை செய்வதில்லை. எது நடந்தாலும் நீங்கள் அதில் எப்போதும் தொடர்ந்து குறுக்கிட்டு கொண்டே இருப்பதில்லை. நடக்க வேண்டியதை அதன் போக்கில் நடக்க அனுமதியிடுங்கள். தொடர்ந்து இப்படி கேள்விகள் வரை கிருஷ்ணர் ஒவ்வொரு ஆட்டத்தையும் ஆடுவதற்காக நான் இங்கில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் பங்குக்கு விளையாட வேண்டும். ஆட்டம் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த திசையில் செல்ல வேண்டும். தவறினால் அங்கங்கே தேவையான திசை திருப்பங்களில் சில நடக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு புள்ளியிலும் என்னால் தலையிட்டுக் கொண்டே இருக்க முடியாது என்று பிரகடனம் செய்தாராம். அருளின் துணை இருந்தால் உங்களுக்கு வாழ வாழ்க்கையே இல்லை என்று அர்த்தமில்லை. உங்களது மூளையையோ அல்லது உடலையோ பயன்படுத்தக்கூடாது என்று அர்த்தம் இல்லை. சரியாக பார்க்க போனால் நீங்கள் முன்பை விட இன்னும் அதிகமாக அவற்றை பயன்படுத்த தேவையிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வேறொரு இயல்புடைய கூட்டாளியுடன் இணைந்து செயல்படுகிறீர்கள். இந்த செய்தியை தான் கிருஷ்ணர் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆம், நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். பக்தியின் பெயரால், தெய்வீகத்தின் பெயரால் மக்கள் சோம்பேறியாகி மந்தமாகி தாங்கள் யார் என்ற முழு சாத்தியத்தையும் திறந்து பார்ப்பதில்லை. எனவே கிருஷ்ணர் தொடர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் உங்கள் முழுமையான ஈடுபாடுதான் முக்கியம். நான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்கிறார். இதுதான் பகவத்கீதையும். நான் ஏன் இதை செய்ய வேண்டும்? நீதான் இருக்கிறாயே, சும்மா சரி செய்து விடு என தன் பொறுப்பை உதறி எறிய முயற்சிக்கிறேன் அர்ஜுனன். ஆனால் கிருஷ்ணர், நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீதான் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக நான் இங்கே இருக்கிறேன் எனும் போது சாதாரணமாக நீ என்ன செய்வாயோ அதை விட இன்னும் அதிகமாகவே நீ செய்ய வேண்டும் என்கிறாராம். இன்றைக்கு 35வது தலைப்பு நிறைவடைந்துடுச்சு மக்களே. நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து 36வது தலைப்பை பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஃபாலோ பண்ணுங்க மக்களே. கமெண்ட்ஸும் பண்ணுங்க. இரவு மகாபாரதம் வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கோம், பாருங்க மக்களே. சப்ஸ்கிரைப் யாரும் பண்ற மாதிரி தெரியல மக்களே. உங்களால முடிஞ்ச சப்ஸ்கிரைப் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. கமெண்ட்ஸும் போடுங்க மக்களே. கமெண்ட்ஸும் போட மாட்டீங்க. 1-2 கமெண்ட்ஸ் தான் மக்களே வருது. இப்ப சொல்லி கொஞ்சம் நிறைய கமெண்ட் போடுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. Krishna, I am here.